வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட 66வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது போக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும், அதையும் பாருங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆர்மினை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஆர்மின் அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறாருங்க. அவருக்கு இன்னும் கான்சியஸ்னஸ் போகலை. ஸோ அப்போ அவர் வந்து யோசிக்கிறாரு, இதெல்லாம் நீயா பண்ண ஏரன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, இல்லை இதெல்லாம் நீ பண்ணல, இதெல்லாம் பண்ணது எமிர் ஃப்ரெட்ஸ். ஏரன் முன்னேறி போவேன் மட்டும்தான் சொன்னான். ஸோ அவன் முன்னேறி மட்டும்தான் போய்கிட்டு இருக்கான். அப்படின்னா நம்மளை தடுக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா ஃபவுண்டர் எமீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மி இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்போ எமீருக்கு வந்து எல்லா மனுஷங்களையும் கொல்லணும்னு தான் ஆசையா? ஃபவுண்டர் எமீரோட பவருக்கு அளவே இல்லை. அப்படி பார்த்தா இந்த பேட்டில் எப்பவோ முடிஞ்சது, நம்ம எப்பவோ தோத்துட்டோம், நம்மளால இனி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஆர்மின் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்மின் கண்ணுக்கு யாரோட உருவமா தெரியுதுங்க. பார்த்தா அது நம்ம ஹூவரோட உருவம். இங்க அப்படியே கட் பண்ணி வெளியே காட்டுறாங்க. ஸோ நம்ம ஆர்மர் டைட்டன் எல்லா டைட்டன்ஸும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் பின்னாடி திரும்பி ஷாக் ஆகுறாருங்க. பார்த்தா நம்ம ஹூவரோட கொலோசோ டைட்டனோட உருவம் அப்படியே நம்மளோட ஆர்மர் டைட்டனை பிடிச்சி மேலே தூக்குதுங்க. ஸோ எல்லாரும் கத்துறாங்க, ரைனா ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன நடக்குதுன்னா அப்படியே நம்மளோட ரைனரை அந்த கொலோசோ டைட்டன் அப்படியே கடிச்சிருதுங்க. அதோட மிச்ச ஆர்மர் டைட்டனோட பாடியை வச்சு அந்த எலும்புல ஒரு அடிங்க. ஸோ அங்க இருந்த எல்லாருமே அப்படியே தெரிச்சு அப்படியே எங்கெங்கயோ போய் விழுகுறாங்க. ஸோ இதுல நம்ம கோனேன் பாத்தீங்கன்னா அந்த எலும்புகளுக்கு நடுவுல விழுதுறாரு. ஸோ அவரு வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாருங்க. அவரு சுத்தமா முடியல. சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே சுத்து போடுது. கோனேனை பாத்தீங்கன்னா ஒரு டைட்டன் வந்து அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அப்படியே நம்ம மீக்கசாங்க வந்து காப்பாத்துறாங்க. கோனேன் சீக்கிரம் எந்திரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படியே பார்த்தா நம்ம கேப்டன் லீவை சைட்ல தொங்கிட்டு இருக்காருங்க. லக்கிலி பாத்தீங்கன்னா நம்மளோட ரைனர், அதாவது ஆர்மர் டைட்டனுக்கு ஒன்னும் ஆகல. நம்ம ரைனர் எப்படியோ பேர்டோல்ட் வந்து கடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த உருவத்துல இருந்து வெளியே வந்துடுறாருங்க. பட் அவர் ஓடிஎம் கீட் பாத்தீங்கன்னா ஸ்டக் ஆயிடுச்சு. நம்ம ஜெயின் தான் வந்து காப்பாத்தி வச்சிருக்காரு. இப்ப நம்ம ரைனர் கேட்கறாங்க, இந்த மாதிரி என் கையை விட்டுரு ஜெயின், நான் எப்படியாச்சும் ஒரு டைம் இன்னும் ஆர்மர் டைட்டனா மாற முடியும், ஸோ நான் எப்படியாச்சும் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜெயின் சொல்றாரு, அட முட்டா பையில, இப்ப நீ மாறினாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல, கீழே விழுந்து டைட்டன்ஸ் காலையும் அடிபட்டு நீ சாகதான் போற அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரைனர் கேட்கறாங்க, நீ இன்னும் நம்புறியா ஜெயின் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அப்ப நம்ம ஜெயின் சொல்றாருங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை நம்மளால ஜெயிக்க முடியும்னு, பட் நம்ம என்ன ஆனாலும் முயற்சியை கைவிட மாட்டோம், செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போராடுவோம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்கவுட் ரெஜிமெண்ட், அதாவது சர்வை காப்ஸோட மெம்பர்ஸ் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ரெய்னர் பாத்தீங்கன்னா கண்ணீர் விடுறாங்க. மேல பாத்தீங்கன்னா மீக்கஸா பாதி டைட்டன்ஸ்க்கு மேல வந்து அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கோனினை நோக்கி ஒரு டர்ட்டில் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு டைட்டன் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணும்போது நம்ம கேப்டன் லீவை தாங்க வந்து தடுக்கிறாரு. பட் அவரோட காலையும் பாத்தீங்கன்னா அந்த டைட்டன் கடிச்சிருதுங்க. ஸோ கீழே விழுகிற கேப்டன் டிவை டக்குன்னு போய் கோனேன் காப்பாத்திடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே மீக்கஸாவை காட்டுறாங்க. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா ஓடிஎம் யூஸ் பண்ணி அங்க இங்க பறந்துகிட்டு இருக்கும்போது தூரத்துல பாக்குறாங்க நம்ம ஜெயினும் ரைனரும் நின்று இருக்காங்க. இந்த சைடு நம்ம கேப்டன் லீவையும் கோனேனும் நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ மீக்கஸாவும் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாருமே கத்துறாங்க, எங்கிட்ட வந்து மோதுங்க, நான் தான் இங்க ரொம்பவுமே பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தும் போது பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரக்க மாதிரி ஒன்று வருதுங்க. ஸோ ஒரு குரல் கேட்குது, மீக்கஸாவா தள்ளி போயிரு, எல்லாரும் எங்களை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குதுங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய டைட்டனுங்க. ஸோ அதுக்கு முதுகுல பாத்தீங்கன்னா எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம முழிச்சு பார்த்தா சைட்ல பாத்தீங்கன்னா கேபியும் ஆனி இருக்காங்க. ஸோ நம்ம ஆனி வந்து சொல்றாங்க, என்னாலையும் நம்ப முடியல டைட்டன்ஸால பறக்க முடியும்னு நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஃபால்கோ சொல்லியிருப்பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ஜீக்கோட கொஞ்சம் மெமரிஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நிறைய மெமரிஸ் வந்துச்சு, நான் வந்து வானத்துல பறக்கிற மாதிரி சில காட்சிகள் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருப்பார்ல. ஸோ அவன் எப்படியோ ட்ரை பண்ணி பறக்கக்கூடிய ஒரு டைட்டனா மாறி இருக்காருங்க. இங்க நம்ம ரைனரோ புடிச்சு கத்திட்டு இருக்காங்க கேபியை, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த கேபி அப்படின்னு கத்தும் போது நம்ம கேபி சொல்றாங்க, என்னாலே வந்து சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஆனி கேட்கற, எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஆசுமை பீட்டாவோட ஷிப்பு வந்து ஃபுல்லா வந்து மூழ்கிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபால்கோ வந்து உருமாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி அந்த ஷிப்பு முழுசா நாசமாயிடுச்சு. பட் அங்கே லக்கில அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க சின்ன போட்ல. ஸோ என்னால இவங்களை வந்து இங்கே கூட்டிட்டு வரதான் முடிஞ்சது. இதோடனே பாத்தீங்கன்னா நம்ம ஆனி வந்துட்டு ஆர்மின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ அப்போ மீக்கஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி ஆர்மினை வந்து ஒரு மாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைட்டன் வந்து முழுகிட்டு போயிருச்சு. ஸோ அவளுக்கு வந்து எப்படியாச்சும் நம்ம ஆர்மினை காப்பாத்தி ஆகணும், எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி ஆனின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஆனியை பாத்தீங்கன்னா திருன்னு முழிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பீக் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேபி கேட்கும்போது இந்த மாதிரி ஆர்மர் டைட்டன் சொல்றாங்க, இந்த மாதிரி அவன் வந்து பவுண்டர் டைட்டனோட கழுத்தை வந்து வெடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அங்க வார் ஹேமர் டைட்டன் வந்து அவளை அட்டாக் பண்ணி அங்கேயே நின்றுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம லீவை சொல்றாரு, இந்த மாதிரி இப்ப நமக்கு வேற வழியே இல்லை, இப்ப நம்ம ரெண்டு டீமா வந்து பிரிச்சாகணும், ஒன்னு வந்து ஆர்மினை கண்டுபிடிக்க போகணும், இன்னொன்னு வந்து இங்க இருக்கக்கூடிய டைட்டன்ஸை வந்து சமாளிக்கணும், அப்பதான் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லீவை சொல்றாருங்க.
இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏரனை கொல்லணுங்கிற அந்த முடிவுக்கே வந்துடுறாங்க. ஸோ இதை பாக்குற மீக்கசாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் பேசி புரிய வைக்கலாம்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே சொல்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃபால்கோவால மட்டும் இந்நேரம் பறக்க முடியாம இருந்திருந்தா நம்ம எல்லாருமே கீழேயே செத்துருப்போம். ஸோ நம்ம எப்படியாச்சும் ஏரனை தடுக்கணும்னு பார்க்கக்கூடாது. இனிமேல் ஏரனை எப்படி கொல்றதுன்னு தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம மீக்கசால ரொம்ப ஷாக்ல பாக்குறாங்க. கோனின்ல அழுகுறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஏரனை வந்து எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் நானும் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் இங்க நம்ம வந்து அட்டாக் பண்றது இருக்கிறது வந்து ஏரன் கிடையாது, பவுண்டிங் டைட்டன். ஸோ அதை நம்ம எப்படியாச்சும் கொன்னுதான் ஆகணும், இல்லாட்டி நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோனேன்னு சொல்ல நம்ம மீக்கசா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸோ நம்ம ஜேனும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்றாரு, மீக்கசா நம்ம வந்து ஏரனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேனும் சொல்ல மீக்கசா ஷாக்ல இருக்காங்க. அப்ப நம்ம ஆனி தான் வந்துட்டு இந்த மாதிரி நீ போக்கஸ்டா இரு, நம்ம எப்படியாச்சும் ஆர்மினை காப்பாற்றணும், ஸோ வேற எதையுமே யோசிக்காத மீக்கசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. ஸோ கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி எல்லாம் காட்டுறாங்க. ஸோ இந்த ஆர்மி பீப்புள் வந்து எப்படியாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கெனன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அந்த ரெஃப்யூஜிஸ், அதாவது நம்ம ஆனியோட அப்பா மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்கும்போது அங்க வந்து சில பேர் பாக்குறாங்க, இவங்க எதுக்கு இங்க வராங்க, இவங்க எல்லாருமே எல்டிஎன்ஸ், இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, எங்க எல்லாத்தையும் கொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல்ஜர்ஸும் பாத்தீங்கன்னா கன் எடுத்து நீட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, இந்த மாதிரி சில பேருக்கு அடிபட்டு இருக்கு, ஸோ அவங்களுக்கு வந்து எங்களுக்கு மெடிசன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, உங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜரும் கேட்க அங்க அந்த ஜென்ரலும் வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி கன்னை வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி சுடுற சத்தம் மட்டும் கேட்குது. ஸோ இதை வந்து பிளைங் டைட்டன் போயிட்டு இருக்க மத்தவங்களும் கேட்கறாங்க, இந்த மாதிரி சமயத்துல இவங்க சண்டையெல்லாம் போட்டுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. ஃபால்கோவும் பாத்தீங்கன்னா எப்படியோ பவுண்டிங் டைட்டன் பக்கத்துல பறந்து வந்துட்டாருங்க. அப்பதான் நம்ம ஃபால்கோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான வார்ஹேமர் டைட்டன்ஸும் நின்றுகிட்டு இருக்கு. அதுவும் கையில பாத்தீங்கன்னா எல்லாம் வில்லம்போட நின்றுகிட்டு இருக்குங்க. எல்லா வார்ஹேமர் டைட்டன்ஸும் வில்ல வந்து சர மாதிரி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃபால்கோவும் பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஃபால்கோவும் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா பவுண்டிங் டைட்டன் பக்கத்திலே வந்துடுறாருங்க. ஸோ அங்கிருந்து நம்ம ரைனர் குதிச்சு அப்படியே ஆர்மர் டைட்டனா மாறி உட்கார்றாரு. ஸோ அங்க இருக்கிற மீக்கஸ் என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு சாகாம மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப நம்ம ரைனர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு புரிஞ்சுது, ஸோ நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க, நான் எப்படியாச்சும் இங்க இருக்கக்கூடிய எல்லா வார்ஹேமர் டைட்டன்ஸையும் நான் சமாளிச்சுக்கிறேன், பீக் நீ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாத்தீங்கன்னா இங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ரைனர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா வார்ஹேமர் டைட்டன்ஸும் பயங்கரமா சமாளிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அடிக்கிறாரு, தூக்கி வீசுறாரு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜேனும் வந்து அப்படியே வந்து கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜேன் எப்படியோ அந்த டிட்டர்மினேட் கிட்ட நான் போயிடுறேன், எப்படியாச்சும் அந்த கழுத்தை வெடிக்க வச்சிடறேன், ஸோ எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா ஓடிஎம் கிட் யூஸ் பண்ணி ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த டைம் பாத்தீங்கன்னா கீழ இருந்து நிறைய ஜா டைட்டன்ஸ் மேல வருதுங்க. ஸோ இதை பாக்குற நம்ம ஜேனும் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஸோ நம்ம ஜெயின் வரதை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வார்ஹேமர் டைட்டனும் பார்த்துருதுங்க. ஸோ பட் அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா நம்ம பீக் வந்துட்டு ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு அந்த வார்ஹேமர் டைட்டனோட அந்த சூளத்திலே பார்த்தீங்கன்னா ஓடி வந்து கடைசியில டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த வார்ஹேமர் டைட்டனோட கழுத்தையே கடிச்சு துப்பிடுறாங்க. நம்ம பீக் பார்த்தீங்கன்னா கார் டைட்டனா மாதிரி எக்கச்சக்க டைட்டனை வந்து அங்க அடிச்சு தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம ஜெயின் கத்துறாங்க, பார்த்து பீக் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது ஒரு பெரிய ஜா டைட்டன் பார்த்தீங்கன்னா பீக்கோட கழுத்தை அப்படியே அடிச்சு தூக்கி வீசுதுங்க. ஸோ அப்ப நம்ம பீக் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்து, என்ன ஜான், இந்த மாதிரி கார் டைட்டனோட பவர் வந்துட்டு வெறும் இந்த மாதிரி வெயிட்டை தூக்குறதுக்கு மட்டும் தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இல்ல தப்பு, கார் டைட்டனோட பவர் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து கார் டைட்டனா மாறுறாங்க, அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கார் டைட்டனா மாறுறாங்க, அடி வாங்குறாங்க, கார் டைட்டனா மாறுறாங்க, அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போய்கிட்டு இருக்குங்க. ஜே நீ என்ன பத்தி கவலைப்படாத, நீ போய் சீக்கிரம் அந்த பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்ண பாரு அப்படின்னு அவங்க சொல்ல இங்க நம்ம ஜெயினை எப்படியாச்சும் இந்த பாம் ஆக்டிவேட் பண்ணிடலாம்னு போகும்போது இன்னொரு டைட்டன் பாத்தீங்கன்னா இடையில வந்து நம்ம ஜெயினை வந்து அடிச்சு தூக்கி வீசுறதுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கார் டைட்டனை சுத்தியும் ஏகப்பட்ட எனிமி சுத்தி வளைச்சிட்டாங்க. அங்க ஆர்மர் டைட்டனை பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து வில்லம்பு விட்டே நம்ம ஆர்மர் டைட்டனை பாத்தீங்கன்னா முக்காவாசி காலி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அங்க நம்ம ஆனி, அதுக்கப்புறம் நம்மளோட மீக்கஸா, அப்புறம் கோனேன் வந்துட்டு அப்படியே அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க பவுண்டிங் டைட்டனை. ஏன்னா நம்ம ஆர்மியை கடத்திட்டு போன டைட்டன் எங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்ப நம்ம வந்து ஆனி கேட்கறாங்க, அது என்ன மாதிரி டைட்டன், அது கார் டைட்டனா இல்ல ஜா டைட்டனா, என்ன மாதிரி டைட்டன் அது அப்படின்னு கேட்கும்போது நம்ம மீக்கசாவால சரியா சொல்ல முடியுங்க. அப்ப நம்ம வந்து கோயின் சொல்றாரு, ஏதோ அங்க சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்க பத்தியா அந்த டைட்டன் தான் நம்ம ஆர்மியில தூக்கிட்டு போச்சு நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது அந்த மாடு மாதிரி இருக்கக்கூடிய டைட்டனும் பாத்தீங்கன்னா அப்படியே தாவி தாவி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம ஃபால்கோவும் பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய அந்த 3 பேர்த்தையும் வந்து கீழே இறக்கி விடுறாருங்க. ஸோ அப்படியே நம்ம ஃபால்கோ பறந்துகிட்டே இருக்காரு. ஸோ நம்ம ஆனி பாத்தீங்கன்னா கீழே வர வரவே ஃபீமேல் டைட்டனா மாறிடுறாங்க. நம்மளோட லீவை கேபி பாத்தீங்கன்னா ஃபால்கோ மேலேயே இருந்துக்கிறாங்க. ஸோ அப்ப நம்ம கேபி சொல்றாங்க, நான் எப்படியாச்சும் துப்பாக்கினாச்சும் எடுத்து நான் அந்த டைட்டன்ஸை கொல்லுவேன் அப்படிங்கும்போது நம்ம லீவை சொல்றாரு, இல்ல அவங்க எல்லாமே வந்து 9 டைட்டன்ஸோட பவர்ஸ், ஸோ அந்த துப்பாக்கி எல்லாம் இவங்ககிட்ட அவ்வளோக்கா வேலை செய்யாது,
ஸோ வந்து இந்த ஜீக் எங்க இருக்கான்னு தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட கமாண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லீவை கிட்ட வந்துட்டு எப்படியாச்சும் ஜீக்கை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ நான் வந்து நம்ம லீவை வந்து யோசிச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன எந்த ஆர்டரையுமே நான் ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டதே இல்லை, ஆனால் உங்களோட ஃபைனல் ஆர்டரை நான் இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கேன், கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு நம்ம ஜீக் சொல்லிட்டு இருக்காருங்க. எல்லாருமே இங்கே டைட்டன்ஸால வந்து இல்லாத ஒரு உலகம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ இங்கே இந்த மாதிரி நடக்குமா இல்லையானே ஒரு முடிவில்லாத ஒரு போராட்டமாக இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ ஃபியூச்சரை நான் நம்புறேன். ஏன்னா உங்களை மாதிரியே ஒருத்தன் ஆர்மின் இங்கே முடிவெடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இனிமேல் நான் அவனை ஃபாலோ பண்ண போறேன். நம்மளோட எதிர்காலம் இப்போ அவங்க கையில தான் இருக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிக்கிற மாதிரி இங்கே ஃபால்கோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டிங் டைட்டனை பார்த்தீங்கன்னா சுத்திட்டே இருக்காரு, எப்படியாச்சும் நம்ம ஆர்மியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ கோனினும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மின் கடத்திட்டு போன அந்த டைட்டனை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. பட் அந்த டைட்டனும் பயங்கரமா வந்து ஆட்டம் காட்டிட்டு போய்கிட்டு இருக்கு, நம்ம ஆனியோட கால்கடியிலாம் பூந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம மீக்கஸா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓடிஎம் கீரை யூஸ் பண்ணி ஆனியோட கையில சொல்றாங்க. ஸோ ஆனின்னு கத்துனோடனே அவங்களுக்கு புரிஞ்சிருது. ஸோ அவங்க அந்த போர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மீக்கஸாவை வந்து தூக்கி வீசுறாங்க. வர வேகத்துல அப்படியே அந்த டைட்டன் கிட்ட போயிடலாம்னு சொல்லிட்டு மீக்கஸா வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. பட் ஏகப்பட்ட டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களையும் கொண்டுட்டு அந்த டைட்டனை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஆர்மர் டைட்டன் ஒன்று வந்துருதுங்க. ஸோ இவங்களும் கத்தியை வச்சு அடிக்கிறாங்க. பட் இவங்களோட கத்தி ரெண்டுமே பாத்தீங்கன்னா அப்படியே சுக்கு நூறா உடஞ்சிருது. அவங்களே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆனி தான் வந்து நம்ம மீக்கஸாவை காப்பாத்துறாங்க. ஸோ நம்ம கோனினும் பாத்தீங்கன்னா ஆனியோட முதுகுல ஏறிக்கிறாரு. ஸோ சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைட்டன்ஸ் வந்து அப்படியே அவங்களை சூழ்ந்துருச்சுங்க. ஸோ அந்த மாடு மாதிரி இருக்கிற டைட்டன் எங்க போகுதுன்னா நம்மளோட கொலோசோ டைட்டனான அந்த ஹூவரோட டைட்டன் கிட்ட தாங்க போய்கிட்டு இருக்கு. ஸோ இது சரியில்லை, நம்ம ஏதாச்சும் சீக்கிரம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணி நம்ம ஆர்மினை காட்டுறாங்க. ஆர்மினோட உடம்பு மட்டும் அப்படியே அசையாம இருக்குங்க. பட் நம்ம ஆர்மினோட மைண்டு பாத்தீங்கன்னா எந்திரி, என்னோட பாடிக்கு என்ன ஆச்சு, எந்திரிக்க மாட்டேதே, என்னால அசைய முடியலையேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. வெளியே சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல நம்ம ஆர்மினுக்கு தெரியுது போலங்க. இந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் எந்திரி ஆர்மின், இல்லாட்டி வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க, அட எந்திரின்னு சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி நமக்கு கிடைச்ச 2வது லைஃப் இது. இந்த லைஃப்ல வந்து நம்ம உருப்படியா ஒண்ணுமே பண்ணல, நம்ம இது பண்ணாதான் நம்ம லைஃப் கொடுத்ததுக்கான நமக்கு ஒரு அர்த்தமே கிடைக்கும், தயவு செஞ்சு எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி வெளியே காட்டுறாங்க. கொலோசோ டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ரம்பிளிங் பண்ணிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது மக்கள்கள் இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்கே வந்துருச்சுங்க. ஸோ மக்கள் எல்லாருமே ஒரு திசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்களோட பேட் லக், அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு மலைச்சரிவு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால எங்கேயுமே போக முடியாத மாதிரி ஒரு எண்டுல நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா மக்களும் அவங்களோட கடவுளை நோக்கி ப்ரே பண்ணிக்கிட்டு ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வழி பறக்காதா, இந்த ரம்பிளிங் எப்படியாச்சும் நிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னோட கடவுளை வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரம்பிளிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை நோக்கி நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அந்த மலைச்சரிவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா கீழே தண்ணீர விழுக ஆரம்பிச்சிடறாங்க. இதுல ஒரு அம்மா வேற கை குழந்தையோட நின்றுகிட்டு இருக்கும்போது அந்த டைட்டன்ஸ் வர பயத்துல பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் பின்னாடி வரும்போது இந்த அம்மாவை தெரியாதனமா தள்ளிடுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோட குழந்தைய வந்து மேல கொடுத்துட்டு இவங்க தண்ணியில கீழே விழுக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி நின்று இருந்தவங்க எல்லாரும் அந்த குழந்தைய புடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு முன்னாடி அனுப்புறாங்க. இந்த மாதிரி பயத்துல எல்லா மக்களும் தண்ணியில விழுந்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி தண்ணியில விழுகுறாங்க. ஸோ இந்த குழந்தைய மட்டும் கொஞ்சம் முன்னாடி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கையிலயும் அந்த குழந்தை வந்து கை மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணி ஆர்மினை காட்டுறாங்க. ஆர்மின் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, தன்னால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கையை கீழே வந்துட்டு ஊனி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் கையில பாத்தீங்கன்னா சில மண் ஓட்டுதுங்க. ஸோ அவர் வந்து யோசிக்கிறாரு, என்ன மண் இருக்கு என் கையில, இது சொர்க்கமோ நரகமோ இல்ல, இது வந்து செத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய இடமும் இல்ல, இப்ப நான் எங்கதான் இருக்கேன், ஒருவேளை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தாங்க அவர் கண்ணுக்கு அந்த குவார்டினேட் அப்படிங்கிற அந்த இடமே தெரியுது. எஸ், இத்தனை நேரம் நம்ம ஆர்மின் இருந்தது பாத்தீங்கன்னா அந்த குவார்டினேட்டுங்கிற அந்த இடத்துலதான் இருந்திருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஆர்மி வந்து யோசிக்கிறாரு, ஓகே நம்ம அந்த டைட்டன் வாய்க்குள்ள இருக்கும், அது போக நம்ம அன்கான்சியஸா இருக்கும், அதனாலதான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்க ஏதாச்சும் நம்மளால பண்ண முடியும், ஏன்னா எல்லா எல்டியன்ஸுமே இங்க வந்து கோஆர்டினேட் ஆயிருக்காங்க. ஸோ நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியும், நான் ஏதாச்சும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜீக் உட்காந்து மணல்ல விளாண்டுகிட்டு இருக்காருங்க. இதை பாக்குற ஆர்மினுக்கும் பயங்கர ஷாக்கு. அப்ப நம்ம ஆர்மின் போயிட்டு ஜீக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க. வணக்கம் ஜீக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜீக்கு சொல்றாரு, ஓ ஏரனோட ஃப்ரெண்டு தானே நீ, வாப்பா உன்னையும் அந்த எமீர் சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நம்ம ஜீக் பாத்தீங்கன்னா அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில வந்து எதுவுமே இல்லாத காலகட்டத்துல மலைகள் வெடிக்கிறது, இந்த மாதிரி சூறாவளி காற்று, சுனாமி, எல்லாமே இயற்கை பேரழிவு எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் கடல்ல இருந்து ஒரு உயிரினம் வந்து உருவாச்சு, அதைத்தான் நம்ம லைஃப்ங்கிறோம்.
அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கரைக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மனுஷங்க வர ஆரம்பிச்சாங்க. விதவிதமான ஸ்பெசிமென்ஸ். இந்த உலகத்துல பிறப்புகள் அதிகமா இருக்கும்போது நம்ம வளர்ச்சிகளும் அதிகமா இருந்துச்சு. ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ், ஏகப்பட்ட அமைதி, கட்டுப்பாடுகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து உருவாக்க ஆரம்பிச்சோம். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அதனாலதான் நம்மள வந்து பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இது பண்ணா ஒரு பனிஷ்மென்ட் இருக்கு. அந்த பனிஷ்மென்ட்க்கு சில பேர் பயப்படுவாங்க. சோ அதனால தப்பு பண்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு. எமீர் இந்த பயத்திலிருந்து வெளிய வரணும். அவங்களுக்கு வந்து சாவு இருக்கக்கூடாதுன்னு நெனச்சாங்களோ என்னவோ! ஆனா இப்ப அவங்க நெனச்ச மாரியே அவங்க ரொம்பவுமே சக்திசாலியாகவும், அவங்க அழிவே இல்லாத இந்த ஒரு உலகத்துல இருக்காங்க. அவங்க உருவாக்குன இந்த டைட்டன் உலகத்துக்கு வந்து அழிவே கிடையாது அப்படின்னு நம்மளோட ஜீக்கு சொல்ல, அப்ப நம்ம ஆர்மின் கேட்கிறோம். அப்ப எமீரோட கோல் தான் என்ன? அவங்க எத சாதிக்கணும்னு நெனைக்கிறாங்க? அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நம்ம ஜீக் சொல்றாருங்க, இந்த மாரி இந்த கேள்விய வந்து நான் ஏகப்பட்ட தடவ யோசிச்சேன். எதனால எமீர் பிரிட்ஸ் வந்து இந்த மாரி கிங்குக்கு வந்து அடிமையா இருக்கணும். இதனால எமீர் பிரிட்ஸ்க்கு வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வந்து சக்தி இருந்தும், அவங்க அந்த கிங் பிரிட்ஸுக்காக அடிமையா இருந்தாங்க. அதான் ஏன்னு எனக்கும் தெரியல. அதே மாரி தான் அந்த கிங் பிரிட்ஸோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் அவங்களும் இந்த இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 2000 வருஷமா இதே இடத்துல இருக்காங்க. கிங் பிரிட்ஸ் மேல நம்ம எமீருக்கு வந்து அப்படி என்ன ஒரு கரிசனம்னு தெரியல. ஆனா ஏரன் அத எப்படியோ கண்டுபிடிச்சுட்டான். அது என்னால கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் ஏரனுக்கு வந்து எமீர் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. இப்ப நம்ம ஆர்மின் கேட்கிறான், இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வெளி உலகத்துக்கு போறக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, யாருக்கு தெரியும்? அப்படின்னு நம்ம ஜீக் சொல்றாரு. அப்ப நம்ம ஜீக் சொல்றாருங்க, இந்த மாரி இங்கிருந்து எதுக்கு நம்ம தப்பிச்சு போகணும்? ஏன்னா வெளிய எப்படியும் எல்லா மக்களும் அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எமிர்பிள்ஸ் எல்லா மனுஷங்களையும் வந்துட்டு மொத்தமா அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆர்மின்னு சொல்றான், இல்ல வெளிய என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இத எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க. நான் எப்படியாச்சும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். நம்ம போய் போராடினோம்னா கொஞ்சம் மக்களனாச்சும் காப்பாத்த முடியும் அப்படின்னு நம்ம ஆர்மின் சொல்ல, நம்ம ஆர்மின் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாருங்க. இந்த மாரி சின்ன வயசுல நாங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு ஓடி புடிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தோம். எப்பவும் போல ஏரன் தான் ஃபர்ஸ்ட்டு போனான். அவன் எங்க போறான்னு அவனுக்கே தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீகஸா ஏரன் போறான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் தான் கடைசியா ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு வெதர் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஏகப்பட்ட இலைகள் எங்களுக்கு வந்து சூழ்ந்து இருந்தது. என்ன சொல்றது? நாங்க ஜாலியா வந்து ஓடிக்கிட்டு இருந்தோம். நான் அப்ப நெனச்சேன், ஒரு வேள நான் பொறந்ததே இந்த நாள வந்து நல்லா அனுபவிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஜீக் ரொம்பவுமே ஷாக் ஆகுறாருங்க. ஏன்னா நம்ம ஆர்மின் கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இலை மாரி வச்சிருக்காரு. பட் அது நம்ம ஜீக் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் மாரி தெரியுது. அவரு சின்ன வயசுல விளையாடுறதுக்கு யூஸ் பண்ண அந்த பால் மாரி. ஸோ அப்ப நம்ம ஆர்மின் சொல்றான், இந்த மாரி ஒவ்வொரு நாளுமே நான் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு செயல செய்யும்போது, ஓகே நான் இன்னைக்கு பொறந்ததே இந்த செயல நான் செஞ்சு முடிக்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்த தருது. ஸோ இத நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஜீக்குக்கு வந்து தன்னோட சின்ன வயசு மெமரீஸ் எல்லாம் ஞாபகம் வருதுங்க. அவர் வந்து சின்ன வயசுல ஒரு டாக்டர் கூட பார்த்தீங்கன்னா, இந்த பால் வந்து தூக்கி வீசி புடிச்சு விளையாடுற விளையாட்டுலாம் விளையாண்டுருப்பாரு. ஸோ அது அவர் வந்து யோசிக்கிறாரு. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஸோ நான் வந்து இப்போ உயிரோட இருந்திருந்தா கூட வெளிய வந்து சந்தோஷமா பால வந்து தூக்கி வீசி புடிச்சு விளையாடுறதுக்கு தான் நான் ரொம்பவுமே ஆசைப்படுவேன். ஸோ நான் வாழ்றதுக்கும் இங்க உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்மளோட கேலியட், அது போக அந்த டாக்டர், அது போக நம்ம ஏரனோட அப்பா, நம்ம ஏரனோட அப்பாக்கு பவர் குடுத்தவரு, அது போக நம்மளோட எமீர். அதாவது நம்ம முன்னாடி இருந்த எமீரோட உருவம் எல்லாமே அங்க நின்னுகிட்டு இருக்குங்க. இத பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வெளிய பார்த்தீங்கன்னா, பீக்க பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 டைட்டன் சுத்தி வளைக்குதுங்க. அப்ப கஷ்டப்பட்டு நம்ம ஜேன் தான் வந்து காப்பாத்துறாங்க. நம்ம எப்படியாச்சும் ரைனர் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க பார்த்தீங்கன்னா, ரைனரோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அவரு வந்து கிட்டத்தட்ட கொல்ற நிலைமைக்கே போயிட்டாங்க வார்ஹேமர் டைட்டன்ஸ்லாம். ஸோ அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா கட் பண்ணி ஆனிய காட்டுறாங்க. ஸோ ஆனியும் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாங்க. பட் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அடி விழுகுது. வெளிய கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சாகர கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா டைட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு எல்லாமே அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இவங்க எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, திடுதிப்புன்னு கொலோசோ டைட்டன் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா டைட்டன்ஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ கொலோசோ டைட்டன் மட்டும் இல்லைங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு முன்னாடி டைட்டனா இருந்து இறந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க டைட்டன்ஸோட உருவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரனோட அப்பா, அது போக அந்த டாக்டர், அது போக நம்மளோட ஹூவர், அதாவது நம்மளோட கொலோசோ டைட்டன், அது போக கேலியட், அதாவது ஜா டைட்டன், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய டைட்டன்ஸ வந்து எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இத வந்து எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம மீகஸா என்ன சொல்றாங்கன்னா, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த டைட்டன புடிச்சே ஆகணும். ஆர்மின காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாடு மாரி இருக்கிற டைட்டனும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு குதிக்கும்போது, அதுக்கு எங்கிருந்தோ ஒரு புல்லட் ஷாட் விழுகுதுங்க. நம்ம கேபி தான் பார்த்தீங்கன்னா சுட்டுருக்காங்க.
இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம மீக்கஸா ஆர்மினை திரும்ப குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டைட்டனோட வாயை கிழிச்சிடுறாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம ஆர்மின் அப்படியே வெளியே விழுகிறாரு. இருந்தாலும் அந்த மாடு மாதிரி இருக்க டைட்டன் வந்து அதுங்களை சும்மா விடலைங்க. எப்படியாச்சும் தன்னோட நாக்கு யூஸ் பண்ணி மறுபடியும் ஆர்மினை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுதுங்க. பட் இந்த டைம் நம்ம ஆர்மின் வந்து கண்ணை முழிச்சிடுறாரு. அவள் கையில இருக்கிற தண்டர் ஸ்பியர் வச்சு அந்த டைட்டனை வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. அப்படியே கீழே விழுந்துகிட்டு இருக்க நம்மளோட ஆர்மினை வந்து நம்ம ஆனி வந்து அப்படியே பிடிச்சிடுறாங்க. ஸோ அங்க இருக்கிற கொஞ்சம் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இதெல்லாம் பார்க்குற கேபிக்கு ஒன்று புரியல, இங்க என்னதான் நடக்குது, சில டைட்டன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குரல் கேட்குதுங்க, ஹே இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. நம்ம கேப்டன் லீவையும் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜீக் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு எலும்புல இருந்து வெளியே வந்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு இருக்காரு. ஸோ ஜீக்கும் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சாரு, என்னப்பா லீவை என்னை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இங்க நம்மளோட லீவைக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அப்படி பயங்கரமா ஸ்ட்ராங் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்குங்க. மீக்கஸா கேட்கறாங்க இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஜீக்குக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கும்போது ஜீக்குக்கா ஆமா, ஏன்னா ஜீக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த கோஆர்டினேட்ல இருக்கக்கூடிய எல்லா டைட்டன்ஸ் கிட்டையும், அதாவது நமக்கு தெரிஞ்ச எல்லா டைட்டன்ஸையும் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட மைண்ட் அவங்களோட ஃபுல்ஃபில் மைண்டுக்கு அவரு தான் திரும்ப கொண்டு வந்தாரு. எனக்கு தெரிஞ்சு எமீரும் இந்த மாதிரி கனெக்ஷனுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்க போல இருக்கு. அப்படியே நம்ம ஜீக்கு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த டாக்டர் கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி டாக்டர், எனக்கு லைஃப்ல ரொம்பவே சந்தோஷமா இருந்தது உங்க கூட அந்த பால் கேட்ச் விளாண்டது தான். அது போக அப்பா உங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும், ஏன்னா நீங்க எனக்கு வந்து சிறந்த வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கீங்க, நான் தான் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஆர்மின் வந்து அந்த ஹூவர் கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன், உன்னோட பவர் உன்னோட லைஃப் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன், அதனாலதான் சொல்றேன் என்னால இங்க வந்து அடப்பட்டு இருக்க முடியாது, நான் உன்னோட பவர் வச்சிருக்கேன், உன்னோட லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, நான் வெளியே போய் வாழணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அட் அ டைம்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்கறனால தான் இங்க வெளியே பார்த்தீங்கன்னா சில டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஆர்மின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. அப்போ நம்ம ஜீக்கை காட்டுறாங்க. ஸோ ஜீக் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே வெதரை வந்து ரசிச்சுக்கிட்டு நின்று இருக்காங்க. ஸோ இந்த வெதர் இன்னைக்கு நல்லா இருக்கு, பட் எல்லா உயிர்களும் இங்கே காப்பாற்ற முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சல்லுன்னு நம்ம கேப்டன் லீவை வந்துட்டு ஜீக்கோட கழுத்தை ஒரே வெட்டுங்க, அப்படியே வெட்டிட்டு போயிடுறாரு. ஜீக்கோட கழுத்தை வெட்டின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா கொலோசோ டைட்டன்ஸும் அப்படியே அசையாம நின்றுச்சுங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களும் பாக்குறாங்க, ரம்பிளிங் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஃபவுண்டிங் டைட்டன் மட்டும் தாங்க இப்ப நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ரைனர் கத்துறாரு, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்க ஜெயின், அதுக்கப்புறம் கார்டைட்டன் நீ ஏதாச்சும் பண்ணு பீக் அப்படின்னு கத்தும் போது நம்ம ஜெயின் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து எல்லா டைட்டன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அப்படியே வருவாங்க. ஸோ ஒரே ஒரு வார் ஹேமர் டைட்டன் மட்டும் கரெக்டா அந்த பாம் பிளாஸ்ட் பண்ற ரிமோட் பக்கத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைட்டனையும் பாத்தீங்கன்னா நம்ம பீக் வந்து அடிச்சு தூக்கி வீசிருங்க. ஸோ எப்படியோ நம்ம ஜெயின் பாத்தீங்கன்னா அந்த டிட்டனைட்டரை எடுத்துடுறாரு, அதாங்க ரிமோட்டை எடுத்துடுறாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதை அமுக்கலான்னு போகும்போது நம்ம ஏரன் லைட்டா திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஸோ இவருக்கோ பார்த்தீங்கன்னா மனசே இல்லை, ஆனால் இவர் வந்து மனசை கல்லாக்கிக்கிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்றாரு. ஸோ ஸோ ஃபவுண்டிங் டைட்டன் சுற்றி இருந்த அந்த எல்லா பாம்ஸும் பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறுதுங்க. ஒரு பெரிய பாம் பிளாஸ்டிங் நடக்குதுங்க. அந்த ஃபவுண்டிங் டைட்டனோட தலை மட்டும் அப்படியே வந்து கீழே விழுகுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபவுண்டிங் டைட்டன் உடம்புல இருந்து ஒரு புது கிரீச்சர் பாத்தீங்கன்னா நம்மளோட ஏரனோட தலை நோக்கி போயிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம ஜெயின் கத்துறான், இது திரும்பவும் நம்மளோட ஏரனோட தலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. ஸோ அந்த பாராசைட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே ஏரனோட தலைகிட்ட போகும்போது நம்ம ஆர்மர் டைட்டன் வந்து அதை அப்படியே தடுத்து நிறுத்துறாரு. ஸோ நம்ம ஆர்மர் டைட்டனும் அந்த பாராசைட் எப்படியோ தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்காருங்க. ஸோ அங்க வந்து நம்ம கோனின் என்ன சொல்றாருன்னா, ஜேன் சீக்கிரம் எங்க கூட வந்து பீக் மேல ஏறிக்கோ, நம்ம ஆர்மின் இப்ப கொலோசோ டைட்டனா மாற போறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது நம்ம ஜேன் சொல்றான், இல்லடா இங்க வந்து நம்ம ஆர்மர் டைட்டன் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம பீக் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஆர்மர் டைட்டனோட ஆர்மர் பாத்தீங்கன்னா கொலோசோ டைட்டனோட எக்ஸ்போஷன்ல வந்து தாங்கிக்கும், ஸோ சீக்கிரம் நீ ஏறு அப்படின்னு சொல்லும் போது ஜெயினும் பாத்தீங்கன்னா பீக் மேல ஏறிக்கிறாருங்க. ஸோ அப்ப வந்து அங்க வந்து நம்ம ரைனர் கஷ்டப்பட்டு அந்த பாராசைட்டை வந்து தடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எப்படியாச்சும் வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அப்படியே அந்த இடத்த நம்ம ஆர்மினை காட்டுறாங்க. இப்போ நம்ம ஆர்மின் பேச ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி உங்களோட உதவி இல்லாம எங்களால இந்த ரம்பிளிங்கை தடுத்து நிப்பாட்டி இருக்க முடியாது, ரொம்பவுமே நன்றி உங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிற எல்லா டைட்டன்ஸ்க்கும் சொல்றாருங்க. அப்புறம் வந்துட்டு பாய் ஏரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொலோசோ டைட்டனா மாறுறாருங்க. அப்படியே அங்க சுத்தி இருக்கிற எல்லா இடமும் பாத்தீங்கன்னா அப்படியே வெடிச்சு செதறுதுங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம கிறிஸ்டோரியாவுக்கு பாத்தீங்கன்னா அங்க பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு, அதையும் காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த காட்டுறாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கு.
ஸோ அங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களும் பாக்குறாங்க. அங்க இருக்கிற எல்லா போன்ஸுமே வெடிச்சு சிதறிடுச்சு. அப்பனா ஏரன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீகஸாவும் பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக்கா நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அது பார்க்கலைனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.